Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் எக் பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை சூடான வாட்டரை எடுத்து அதில் ஒரு கையளவு கல்லுப்பு போட்டு ஒரு 15 minutes ஊற வச்சுக்கிறேங்க. ஊற வச்சுட்டு அது 2 தடவை வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ஆவரேஜான சைஸில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. கொத்தமல்லி தழை நிறையாவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு செகண்ட் ஹாஃபை ஃபைனலாக மேலே நம்ம டெக்கரேட் ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஓவரால் இது கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயும் வைங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொரியாண்டர் லீவ்ஸையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க. எதுவும் மிக்ஸ் கலக்காமல் அந்த மாதிரி. இப்போது 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 tablespoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை விட கம்மியாக ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போது நம்ம வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காலிஃப்ளவரை நீங்கள் எப்போவுமே சுடுதண்ணியில் ஒரு 10 minutes கல்லுப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போது காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபுட்க்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நான் 3/4 glass வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. கிளாஸில் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம 15 minutes லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 15 minutes கழிச்சு எடுத்து பாருங்கள். வேகலைன்னா அகைன் ஒரு 5 minutes வச்சுக்கோங்க. சில நேரம் இது 10 minutes கூட வெந்துடும். ஸோ நீங்கள் 10 minutes பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் 15 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இது நல்லா வெந்துருச்சு. ஆனால் நான் ஊற்றின தண்ணி இருக்குது. ஸோ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த கொரியாண்டர் லீவ்ஸை மேலே தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதையெல்லாம் சுற்றியும் தள்ளி வச்சுட்டு நடுவில் கேப் வச்சு அதில் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் முட்டையை ஊற்றுறதுனா ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஊற்றினாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பவுலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். அது ஒரு 2 minutes வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா காலிஃப்ளவரோட அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படி வைங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த எக்கும் வந்து நல்லா வெந்துடும். அது காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ்டும் ஆகணும். அதனால் நம்ம எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes நம்ம லோ ஃப்ளேமில் வச்சா தான் அது இன்னுமே நல்லா வேகும்.
இப்போது காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான காலிஃப்ளவர் எக் பொடி மேஷ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.